ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக தண்டுக்கீரை வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். 2 கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன். அதில் வேர் பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பாசிப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். நான் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறம் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இந்தமாரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்குனிங்கன்னா கீரை போட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்காமல் போடாதீங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ கீரை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கீரை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம பாசிப்பயிறு வேக வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூட தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி வேண்டான்னு நான் சேர்த்துக்கல. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காயும் 4-5 பச்சை மிளகா அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மையாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சுட சுட சாதத்தில் இந்தமாரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.